ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மெயின் குரூப் எலிமெண்ட்ஸோட செட்டு பிவைக்யூ பார்க்கலாம். அதில் வந்து பாருங்கள், ஐசோடோப் யூஸ்டு பார் ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. தைராய்டு ஹைப்பர் தைராய்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். அயோடின் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அயோடினில் எந்த ஐசோடோப் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் 131 தான் வந்து ஹைப்பர் தைராய்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அயோடின் 131 மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இந்த நோபல் கேஸஸ் விச் டஸ் நாட் ஃபார்ம் கிளாத்ரேட் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கிளாத்ரேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேக்ரோ மாலிகுல், லைக் நம்ம க்ரௌன் ஈத்தர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மேக்ரோ மாலிகுல் தான். இதுதான் இந்த மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கேவிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம அதுலேயும் பார்த்துருக்கோம். கேவிட்டிக்குள்ளே போய் அயன் வந்து உட்காரணும், அது வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் பைண்டிங் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ரிவர்சிபிளாக இருக்க மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட சைஸ் பெருசாக இருக்குது. அதோட சைஸ் பெருசாக இருக்கிறதா வந்து இது கூட நல்ல டிஃப்யூஸ் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹைட்ரேட் வாட்டர் மாலிகுல்ஸோட வந்து நல்லா சேர்ந்து பைண்ட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவுட் சைடு வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். இன்சைடு கேவிட்டியில் வந்து சைஸ் பெருசாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இது மூணும் தான் வந்து இதுக்குள்ளே போய் ஃபிட் ஆகும். ஹீலியம், நியான் இது ரெண்டும் வந்து இது கூட வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த நோபல் கேஸ் விச் டஸ் நாட் ஃபார்ம் கிளாத்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியான் ஃபார்ம் ஆகாது. நமக்கு ஒரு வேளை ஆப்ஷனில் ஹீலியம் கொடுத்துருந்தாங்கன்னா ஹீலியம் போட்டுக்கலாம். இங்கே நியான் தான் இருக்குது ரெண்டில். ஸோ அதனால் நியான் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குளோரின் அப்படின்னு கேட்குறாங்க. Cl2 நமக்கு தெரியும், 2x போட்டு ஆன்சர் பண்ணிடுவோம் +1. அதே மாதிரி ClO3- சொல்லிடலாம் +5ன்ட்டு. ஆனால் இந்த Cl2 கேஸ்க்கு வந்து பாருங்கள் அப்படின்னா +1, +3, +5, +7 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் வரும் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், P4 and CH4 எக்ஸிபிட் த சேம்னு கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் எது வந்து சேமாக இருக்கும்? கலரா, ஜாமெட்ரியா, பாய்லிங் பாயிண்டா, இல்லை ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் 300 கெல்வினான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் எது சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாமெட்ரி தான் சேமாக இருக்கும். ஏன்னா இதுவும் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி, P4 வந்து டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரி. அதுக்கடுத்து ஸ்டிக்ஸ் கோட் ஃபார் B5H9 கேட்குறாங்க. ஸ்டிக்ஸ் கோட் வந்து முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கேட்கவே இல்லை ரொம்ப நாளாக. ஸோ ஒரு வேளை கேட்குறக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், B5H9 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பியும் ஹைட்ரஜனையும் சேர்த்து மொத்தமாக எடுத்து எழுதிக்கணும். அப்போ BH சேர்ந்தா 5 டைம்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ரிமைனிங் ஹைட்ரஜன் வந்து H4ன்னு எழுதியாச்சு. BH5 இருக்குல்ல, இந்த 5 வந்து Pன்னு எழுதிக்குவோம். ரிமைனிங் இருக்க H வந்து Qன்னு எழுதிக்குவோம். அப்போ P = 5, Q = 4 எழுதியாச்சு. இப்போ S வேல்யூ, ஸ்டிக்ஸ் கோடில் S வேல்யூக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, Q வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணும். Q/2 to Q தான் வந்து நம்மளுக்கு S வேல்யூ. அப்போ 4/2 to 4 வரைக்கும் எழுதணும். அப்போ எப்படி எழுதுனா 2, 3, 4ன்னு எழுதலாம். அதை வந்து இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து T வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா P - S. நமக்கு P என்னன்னு தெரியும், 5ன்னு தெரியும். S இதில் போட்டிருக்கோம்ல, ஸோ 5 - 2 3, 5 - 3 2, 5 - 4 1, அதை எழுதியாச்சு. அப்புறம் ஒய்யை விட்டுட்டு X எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா X கண்டுபிடிக்கிறது ஈஸி. X எப்படின்னா Q - S. ஸோ Q வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 4. ஸோ 4லேருந்து 2 போச்சுன்னா 2, 4ல் 3 போச்சுன்னா 1, 4ல் 4 போச்சுன்னா 0, அதை எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், Y வேல்யூக்கு என்ன ஃபார்முலா, 1/2 × S - X. S வேல்யூ 2, X வந்து 2. அப்போ 2 - 2 / 2 வந்து நம்மளுக்கு என்ன வரும், இங்கே போட்டிருக்க பாருங்கள், 2 - 2, அப்போ 0 வந்துடும். அதுக்கடுத்து வந்து 3 - 1னா 2 வரும். அப்போ 1 வந்துடும், 1 2, அப்போ 0 1 2ன்னு இதை எழுதிக்கலாம். இப்போ இதில் இந்த 3 வேல்யூஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் ஒரு வேளை எதுலையாவது நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எது ஹையர் வேல்யூவாக இருக்கோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ 4120 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா B இஸ் அ ரைட் ஆன்சர்.